பேரழகும் ஆபத்தா மாறி இருக்கு. நடிகைக்கு நிகழ்ந்த சோகம் என்னாச்சு தெரியுமா? அழகும் நடிப்பு திறமையும் இருந்துட்டா போதும், சினிமா இண்டஸ்ட்ரியில நடிகையா ஜொலிச்சிடலாம் அப்படின்றது நிறைய பேரோட நம்பிக்கையா இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறப்போ நடிகையோட அனுபவம் இதுக்கு நேர்மாறா இருக்கு. பேரழகும் நடிப்பு திறமை இருந்தும் கூட இந்த நடிகையால சினிமாவில் அவங்க அடைய நினைச்ச உச்சத்தை தொட முடியல. அவங்களோட அழகே அவங்களுக்கு எதிரியா மாறினதா இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். பேரழகியா இருக்கிறதுனாலேயே பல படங்கள்ல இருந்து அவங்க நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள பல இயக்குனர்கள் மெயின் ஸ்ட்ரீம் நடிகை அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருக்காங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, பாலிவுட் ஆக்ட்ரஸ் தியா மிர்சா தான். ஜெர்மன் அப்பாக்கும் பெங்காலி அம்மாவுக்கும் பிறந்தவங்க தான் இந்த ஆக்ட்ரஸ் தியா மிர்சா. ஜெர்மன் அப்பா விவாகரத்து பண்ணிட்டு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களோட அம்மா. இதனால தன்னோட அம்மா அப்பா 2 பேரோட ஃபேமிலி பேரும் தன்னோட சர்நேமா தியா யூஸ் பண்ணிக்கிட்டது கிடையாது. தமிழ்ல மாதவன் அண்ட் ரீமா சென் நடிப்புல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் அடிச்ச மின்னலை படத்தோட ஹிந்தி ரீமேக்ல 2001 வருஷம் நடிச்சாங்க. ரெஹ்னா ஹே தேரே தில் மே அப்படின்ற படத்துல மாதவனுக்கு ஜோடியா நடிச்சது மூலமா இந்தி சினிமாவில் ஹீரோயினா அறிமுகமானாங்க ஆக்ட்ரஸ் தியா. படத்துல மாதவனுக்கு தியாவுக்குமான கெமிஸ்ட்ரி ரசிகர்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. நடிகையோட அழகும் நடிப்பு ஃபர்ஸ்ட் படத்திலே பேசப்பட்டுச்சு. இருந்தாலும் இந்த நடிகை பல ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. நல்ல கதை கொண்ட படங்கள்ல அதிக ஆர்வம் காமிச்சாங்க ஆக்ட்ரஸ் தியா. ஆனா அந்த படத்தோட டிரெக்டர்ஸ் ரொம்ப அழகா இருக்கறனால படத்துல அந்த கேரக்டருக்கு இவங்க பொருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நோ சொல்லியிருக்காங்க. இதை பத்தி இன்டர்வியூ ஒன்ல பேசின ஆக்ட்ரஸ் தியா மிர்சா, மெயின் ஸ்ட்ரீம் நடிகை என்ன டைரக்டர்ஸ் பார்த்ததுனால நான் விரும்பின நல்ல கதை கொண்ட படத்துல நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்காமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட இந்த அழகே பல நல்ல படங்கள்ல நடிக்கிற வாய்ப்புக்கு முட்டுக்கட்டையா இருந்திருக்கு. அவங்களோட சினிமா கேரியரை அது வெகுவா பாதிச்சுது அப்படின்னே சொல்லலாம். தியாவோட இளமை பருவத்துல ஜெர்மன் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ண அவங்களோட அம்மா ஹைதராபாத்தை சேர்ந்த அகமது மிர்சா அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அகமது மிர்சா தியாவை தன்னோட சொந்த பொண்ணாவே ரொம்ப பாசத்தோட பார்த்திருக்காரு. இதனால தன்னோட 2வது அப்பாவோட பேரை தன்னோட பேருக்கு பின்னாடி சேர்த்துக்கிட்டதா ஆக்ட்ரஸ் தியா மிர்சா சொல்லியிருக்காங்க. 2000 வருஷத்துல மிஸ் ஏஷியா பசிபிக் இன்டர்நேஷனல் பட்டத்தை தட்டிட்டு போன ஆக்ட்ரஸ் தியா மிர்சா தாஸ், லகே ரஹோ, முன்னா பாய், ஹனிமூன் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், சஞ்சோன்னு இந்த மாதிரியான சில படங்களை மட்டும் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.